எளிமையில வந்து அவர் எளிமையில தான் சிறந்துட்டார். நான் வந்து முதல் வாட்டி அவர பார்க்கும்போது கட்டி அணைச்சாரு. இப்போ அவரு எப்ப பார்த்தாலும், எங்க மீட் பண்ணாலும், ஒரு கல்யாணத்துக்கு காட்சி நாங்க போம்போது, சர சரன்னு உள்ள போயிட்டு வெளில வருவார்ல. வெளில வரும்போது பார்த்தா, டாக்டர்ன்னு சொல்லி கட்டி பிடிப்பாரு. எனக்கு வந்து ஒரு சில கருத்து வேற்றுமைகள் இருக்கும். என்னடா இந்த ஆளு வந்து ஆன்மீகம்னு சொல்லாரு, இப்படி பண்ண மாட்டேங்கிறார், அப்படி பண்ண மாட்டேங்கிறார். ஒரே முறை சூப்பர் ஸ்டார் பார்த்து, கண்ணால பார்த்து, சிரிச்சு, கட்டி புடிச்சா, அந்த வேற்றுமைகள் எல்லாம் போயிடுது. எப்படிதான் அவர் பண்றாரோ தெரியல. என்ன மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்த வந்து அதே மாரி கட்டி இழுத்து வச்சிருக்காரு. அன்பு கயிறுகளால. அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அவர் வந்து வாழ்த்த வணங்கில்லை, வணங்குகிறோம். வாழ்த்த வயதில்லை. வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். அதே சமயத்துல இன்னும் அவர் வயது வயது முத்தி போக, முத்தி போற ஒரு அழகான பழம் போல, அவர் இன்னும் கொஞ்சம் ஆன்மீகத்த எடுத்தாளணும். ஸ்பிரிச்சுவல் விவேகானந்தர் சொன்னார். நீ வந்து ரிலிஜன்ல இருந்து ஆன்மீகத்துக்கு போ. அதாவது ரிச்சுவல் இப்படி பண்ணணும், அது இப்படி சுத்தணும் போன்ற ரிச்சுவல் இருந்து ஸ்பிரிச்சுவலுக்கு எப்ப ஹிந்து போறானோ, அப்பதான் நாடு உயரும், இந்துவிசம் உயரும்னு விவேகானந்தர் சொன்னாரு. அத வந்து நான் ரஜினி சார்கிட்ட சொல்லி, ஒரு பக்கம் நீங்க ஆன்மீகத்தை கையாண்டு ஸ்பிரிச்சுவல் ஆகி வளர்ந்துகிட்டே இருக்கணும். இன்னொரு பக்கம் நல்ல படங்களும் கொடுங்க சார். அது நாங்க என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்போம் சொல்லி பிறந்தநாள் வாழ்த்துக்களை சந்தோஷத்துடன் தெரிவிக்கிறேன்.